இன்னும் சில நாட்களில் பிறந்தநாள் கொண்டாட இருந்த 11 மாத குழந்தை ஆட்டோ கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். இந்த விபத்து எங்கே, எப்போது நடைபெற்றது? தற்பொழுது குழந்தையின் சின்ன கல்லு பெரிய லாபம். இங்க ஒருத்தர் ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் பண்ணி மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல். முதல் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்காக பத்திரிகை வைக்க சென்ற போது ஆட்டோ கவிழ்ந்த சம்பவத்தில் 11 மாத குழந்தை பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்தவர் நந்தகுமார். இவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவரது மனைவி அர்ச்சனா. இவர்களுக்கு துவாரசந்த் என்ற 11 மாத குழந்தை உள்ளது. தற்போது இந்த குழந்தைக்கு வரும் டிசம்பர் 20ஆம் தேதி முதலாம் பிறந்தநாள் விழா கொண்டாட உள்ள நிலையில் அதற்கான பத்திரிகைகள் அடிக்கப்பட்டு உறவினர்களுக்காக வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திருவள்ளூரில் உள்ள இவர்களது உறவினர்களுக்கு பத்திரிகை வைப்பதற்காக ஆட்டோவில் 3 பேரும் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது வண்டலூர் மிஞ்சூர் வெளிவட்ட சாலை மாங்காடு அடுத்த மலையம்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சாலையின் தடுப்பு சுவரில் மோதி அப்படியே சாலையில் கவிழ்ந்தது. இதில் 3 பேரும் காயமடைந்தனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அங்கிருந்த வாகன ஓட்டிகள் 3 பேரையும் மீட்டு போரூரில் நசரத்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சையாக கொண்டு சென்று சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த அந்த 11 மாத குழந்தை துவாரசந்த் சிகிச்சை பலன்றி பரிதாபமாக இறந்து போனார். மேலும் தாய் மற்றும் தந்தைக்கு லேசான காயங்களோடு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். இந்த சம்பவம் குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தது. சம்பவத்துக்கு வந்த போலீசார் கவிழ்ந்த ஆட்டோவை மீட்டு இறந்து போன குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தற்போது இந்த குழந்தைக்கு 20ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாட உள்ள நிலையில் தொடர்ந்து அதன் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக பத்திரிகைகள் வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த பெண்ணின் தாய் வீட்டிற்கு பத்திரிகை வைக்க சென்ற போது தற்போது இந்த விபத்தானது நடந்துள்ளது. இதில் அந்த குழந்தை பரிதாபமாக இறந்து போயுள்ளது. 20ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாட இருந்த நிலையில் அதற்கான பத்திரிகைகள் வைக்க சென்ற போது பெற்றோர் கண்முன்னே குழந்தை பலியான சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே உறவினர் மக்களும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஆவடி போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சதீஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.